சிம்ம ராசிக்குரிய பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி முதல் மார்ச் மாதம் 6ஆம் தேதி வரை வார ராசி பலன்களை தற்பொழுது காணவிருக்கின்றோம். அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதை அறியவிருக்கின்றோம். அன்புள்ள சிம்மராசி அன்பர்களே, இவ்வாரத்தில் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அன்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இவ்வாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு சனி ஞாயிறு நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள். அந்த நாட்களிலே நிதானம் பொறுமை காட்டுவது நல்லது. ராசியாதிபதியான சூரிய பகவான் 7ஆம் இடத்தில் பகை கொண்ட சனியோடு சேர்க்கை பெற்றிருக்கிறார். பொதுவாக 7ஆம் இடத்தில் சூரியன் அமர்வது யோகமல்ல. ஆனால் சூரியனோடு இன்னொரு கிரகம் சேர்க்கை பெற்றால் பாதிப்பு இல்லை. சனி சேர்க்கை பெற்றிருக்க, ஆகையால் சூரியனால் பாதிப்பில்லை. அதே சமயத்தில் உங்கள் ராசிக்கு யோகாதிபதியான செவ்வாய் பகவான் லாபத்தில் பலமாக அமர்ந்திருப்பதும் குரு சுக்கிர பரிவர்த்தனை இவ்வாரத்தில் இருப்பதும் நன்மைகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. இருப்பினும் கண்டக சனி நடந்து கொண்டிருப்பதனால் அனுமன் சாலிசாவை தினந்தோறும் கேளுங்கள். காகபுஜண்டர் சித்தரை மனதார பிரார்த்தனை செய்யுங்கள். இவ்வாரத்தை பொறுத்தவரை தொழில் வியாபாரம் என்கின்ற அமைப்பில் உங்களுக்கு நன்மைகள் இருக்கும். இந்த வாரம் சந்திராஷ்டம நாட்களிலே கவனம் வேண்டும். மனதிலே குழப்பங்கள் இருக்கும் அந்த நாட்களிலே. காரணம், சந்திரன் ராகுவோடையும் சேர்க்கை பெறுவார். இருப்பினும் இந்த வாரம் பெரிய முயற்சிகள் எடுக்கின்ற பொழுது நிதானம் காட்டுவது நல்லது. உங்களுடைய ராசிக்கு விரையாதிபதியான சந்திர பகவான் இவ்வாரத்தை பொறுத்தவரை 8, 9 போன்ற இடங்களில் அமர்வதனால் பெரிய முதல்களிலே நீங்கள் ஈடுபடுகின்ற பொழுது செயல்படுகின்ற பொழுது கவனம், நிதானம், பொறுமை வேண்டும். புதிய முயற்சியிலே எந்த ஒரு செயலும் மற்றவர்களை நம்புவதை விட நீங்களே அதற்குரிய முயற்சியில் ஈடுபடுங்கள். தேவையற்ற மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கு நீங்கள் உட்படாமல் இருப்பதற்கு சிறிது நேரம் சிவபெருமானை மனதார பிரார்த்தனை செய்து கொள்வது நல்லது. பொதுவாக சனி சூரியன் சேர்க்கை ஏற்படுவதனால் மனதிலே ஒரு விதமான